அண்ட் குழந்தை பொறக்கும் போதே நல்லபடியா சீக்கிரமா டெலிவரி ஆயிருக்கணும். ரொம்ப நேரம் அந்த குழந்தைய முக்க முடியாம அந்த அம்மா திணறிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அந்த குழந்தைக்கு ஆக்ஸிஜன் சப்ளை கிடைக்கல. பொறந்த உடனே அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்படுதுன்றது, அந்த குழந்தைக்கு பிற்காலத்துக்கு நன்மை இல்ல இல்லையா? அப்ப நம்ம என்ன கருத்து சொல்லுவோம்? அதெல்லாம் இல்ல. என்ன நடந்தாலும் பரவால்ல. கஷ்டப்பட்டாவது நீ முக்கியாவது நார்மல் டெலிவரி பண்ணணும். நார்மல் டெலிவரி தான் சிறந்தது. இந்த டாக்டர்லாம் சேர்ந்து ஏமாத்தி நமக்கு சிசேரியன் பண்றாங்க. அவங்களுக்கு புரியவே இல்ல. கிளையன்ட்டோட டாக்டர் பதட்டமா இருப்பாங்க. இந்த குழந்தைய நல்லபடியா அம்மாகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுமேன்ற பதட்டம் எல்லா கைனகாலஜிஸ்ட்க்கும் இருக்கும். எல்லா ஆப்ஸ்டிடிஷியன்ஸும் இருக்கும். அப்ப அவங்க அந்த டைம்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது, அவங்க எத்தன பேர பார்த்துருப்பாங்க. அவங்க டெலிவரி பண்ண குழந்தைங்க அவங்க பேர கூட வைப்பாங்க நெறைய டைம்ஸ்ல. 2, 3 தலைமுறைகள் பார்த்திருப்பாங்க அந்த டாக்டர்ஸ். அப்ப இந்த குழந்தைய நம்ம கரெக்ட் டைம்ல டெலிவரி பண்ணலன்னா, அதோட பிற்கால பின் விளைவுகள் என்னன்றது அவங்க லைஃப் டைம்ல அவங்க பார்த்திருந்திருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்ற அட்வைஸ கேட்காம, எங்கேயோ ஒரு யூடியூப் சேனல்ல யாரோ சொன்னத தாங்க நாங்க கேட்போம். நாங்க வீட்லயே டெலிவரி பண்ணிப்போம்.